விஜயும் காவேரியும் வந்து ரொம்ப நேரமா வந்து ஆஃபீஸில் தன்னமறந்து பேசிட்டே இருக்காங்க. அப்ப காவேரி வந்து விஜய பார்த்துட்டு அவர் பேசுறதெல்லாம் ரசிச்சுட்டே இருக்காங்க. "என்ன காவேரி அப்படி பார்க்குற?" அப்படின்னோனே, "உங்கள அப்படியே ஹக் பண்ணிக்கணும் போல இருக்குடி, அள்ளிக்கணும் போல இருக்கு." அப்படின்னோனே, "இப்ப என்ன உடனே ஹக் பண்ணினா போச்சு. அது எப்படிங்க ஆஃபீஸில? நம்ம 2 பேரும் தான் இருந்தோம். ஒரு ஹக் குடுத்தா என்ன தப்பு இருக்கு? வா காவேரி." அப்படி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே காவேரியும் கிஸ் பண்றாங்க. வெறும் வந்து கட்டி தான் பிடிப்பேன்னு சொன்னேன். இப்ப என்னன்னா கிஸ் பண்ணிட்ட." அப்படின்னோனே, "சரி உங்களுக்கு பிடிக்கலன்னா திருப்பி குடுத்துருங்க." "அப்படியா கதை?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிட்ட வந்து பயங்கரமா கிஸ் பண்றாரு. "ஏங்க என்னங்க பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்னோனே, "பின்ன நீ தானே குடுக்க சொன்ன. ஒண்ணா குடுத்தா அது எப்படி கெத்தாகும்? அதான் இத்தன குடுத்தேன்." அப்படின்னோனே, "என்னங்க நீங்க குடுத்துக்கிட்டே இருக்கீங்க. விடுங்க, விடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போறாங்க. "என்னங்க நீங்க?" அப்படின்னோனே, பின்ன என்ன காவேரி கிஸ்ல ஒரே ஒரு கிஸ் குடுத்தா என்ன கேக் இருக்கு? இந்த மாரி நெறைய வகைய குடுத்தா தான் சூப்பரா இருக்கும். கிஸ்ல எத்தன வகை இருக்குன்னு சொல்லி தரட்டுமா? இன்னும் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. "போதும் போதும்பா முடியல என்னால. ஐய்யய்யோ! உங்க ஆசைக்கு ஒரு அளவே இல்லாம போச்சுங்க." அப்படின்றாங்க. சிரிக்கிறாரு. இதோட எவ்வளோ ஆசை உன் மேல வச்சிருக்கேன் தெரியுமா? அதுக்கெல்லாம் எத்தன கிஸ் குடுத்தாலும் பத்தாது காவேரி. போதும் போதும் கிஸ்ஸ கொஞ்சம் நிறுத்திக்கிட்டு வேண்டிய வேலைய பார்ப்போம்னு சிரிக்கிறாங்க 2 பேரும். ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்து இப்படியே பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு வீட்லேருந்து ஃபோன் வருது. "என்ன காவேரி திடீர்னு வீட்லேருந்து இந்த டைம் கால் பண்றாங்க. இரு என்னன்னு கேட்போம்." அப்படின்னோனே, "என்ன நிஜமாவா? எப்ப நடந்தது? ஐய்யய்யோ! பாட்டிக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு "என்னங்க ஆச்சு?" அப்படின்னோனே, "காவேரி உடனே வீட்டுக்கு போணும். என் பாட்டிக்கு என்னாச்சு?" "இல்ல மயக்கடிச்சு விழுந்திருக்காங்க. இப்ப நல்லா தான் இருக்காங்க." "ஐய்யய்யோ!" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பதறி போறாங்க. "சரி, சரி டென்ஷன் ஆவாத. பாட்டிக்கு இப்போ ஒண்ணும் இல்லையா? நல்லா இருக்காங்களாம். வா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. இங்க நடந்த விஷயத்தெல்லாம் வந்து தாத்தா வந்து சொல்றாரு. அத கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. "இவ்ளோ நடந்திருக்கா? அந்த பொண்ணு வந்து இல்லன்னா அவ்வளோதான். இன்னைக்கு அந்த பொண்ணு சிந்து தான் இவ்ளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கா. பாட்டிக்கு கரெக்ட்டா அந்த டைம்ல சர்க்கரை போட்ட பால குடுத்தா. அப்படி இல்லன்னா பாட்டிக்கு என்ன ஆயிருக்கும்? எவ்ளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கா அந்த பொண்ணு. பெரிய மனசு அந்த பொண்ணுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "ஆமா, ஆமாடா. நான் கூட அந்த பொண்ண நெறைய திட்டியிருக்கேன். ஆனா அத கூட மனசுல வச்சுக்காம அந்த பொண்ணு அம்மாவுக்கு உதவி செஞ்சிருக்கா. உண்மையிலேயே பெரிய மனசு அந்த பொண்ணுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தியும் சொல்றாங்க. சரி நாங்க போய் அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வரோம்னு சொல்லிட்டு விஜயும் காவேரியும் போறாங்க. "ரொம்ப நன்றி சிந்து. நீ தக்க சமயத்துல உதவி பண்ண. என் பாட்டி தான் எனக்கு எல்லாமே. அவங்களுக்காக இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்க. ரொம்ப நன்றி." அப்படி சொல்றாங்க. "பரவால்ல." அப்படி சொன்னோனே, எப்படி அந்த டைம்ல உனக்கு எல்லாம் பண்ண தோணுச்சு? இவ நர்சிங் முடிச்சிருக்கால்ல அதனால தான்." "ஓ! நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்கல்ல. சரி வேலைக்கு எதுவும் போலையா?" அப்படின்னோனே, "இல்ல இங்க எங்க ட்ரை பண்றதுன்னு எனக்கு தெரியல. இங்க எனக்கு எதுவுமே தெரியாதுல்ல." அப்படின்னோனே, "சரி நான் உனக்கு ட்ரை பண்ணி கண்டிப்பா வேலை வாங்கி தரேன்." அப்படி சொல்லிட்டு விஜய் சொன்னோனே, சரின்றாங்க சிந்து. அடுத்து ஒரு ஒரு விஷயம் தம்பி. என்ன என்ன விஷயங்க?" அப்படின்னோனே, "இல்ல உங்களுக்கே தெரியும் என் பையன் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். சிவில் தான் படிச்சிருக்கான். ஏதாவது வந்து ஒரு வேலை வாங்கி தர முடியுமா தம்பி?" "அம்மா நீ சும்மா இருக்க மாட்டியா? நான் வேலை தேடிப்பேன். நீ சும்மா இருடா. சும்மா ஓவரா கெத்தா திரிஞ்சிட்டு இருக்காத. மத்தபடி வேலைக்கு எவ்வளோ நாளா சொல்லிட்டு இருக்கேன். தம்பிக்கிட்ட சொன்னா ஒரு ஏற்பாடு பண்ணி தருவோம்ல." அப்படின்னோனே, உடனே விஜய் வந்து, "அப்படியா? நீங்க சிவில் படிச்சிருக்கீங்கல்ல?" அப்படின்னோனே, "ஆமா." அப்படின்னோனே, "நாளைக்கு ரெஸ்யூம் எடுத்துட்டு வாங்க எங்க ஆஃபீஸ்க்கு. கண்டிப்பா உங்களுக்கு வேலை நான் தரேன்." அப்படின்னோனே, "தம்பி அது வந்து ஆமாங்க. நானும் வந்து ம் இந்த சம்மந்தப்பட்ட கம்பெனி தான் வச்சிருக்கேன். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான். விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல?" அப்படின்னோனே, "எங்களுக்கு தெரியாது தம்பி. நாங்க இந்த ஊருக்கு புதுசுல்ல." அப்படின்றாங்க. சரி ஓகே. நாளைக்கு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பா வேலை உண்டுன்னோனே, தம்பி நிஜமாவா சொல்றீங்க? வேலை கிடைச்சிருமா? என்னங்க நீங்க? என் கம்பெனில நான் தானே வேலை போட்டு தரணும்." அப்படின்றாங்க. விஜய் ரொம்ப அவசரப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. "சரிங்க தம்பி ரொம்ப நன்றி." அப்படின்றாங்க. "பரவாயில்லடா. நாளைக்கு காலையில போய் எப்படியாவது வேலையில ஜாயின் பண்ணிடுடா." அப்படின்னம்மா, "நீ வேறம்மா. எதுக்கும்மா தேவையில்லாம? ஏற்கனவே அவங்களுக்கு நம்மளுக்கும் முட்டின்னு இருக்கு. இந்த டைம்ல போயிட்டு நாங்க வேலைக்கெல்லாம் ஜாயின் பண்ண நல்லா இருக்குமா? இங்க பாருடா. அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆவாது. எத்தன நாளைக்கு இங்கேயே நாங்க அசிங்கப்பட்டு இருக்க சொல்ற? நாங்க 2 பேரும் இங்க அசிங்கப்பட்டு இருக்கணுன்றியா?" அப்படின்னோனே, அதனால வேலைக்கு போற வழிய பாருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. யோசிக்கிறாரு கிருஷ்ணா.